வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே. இன்று நாம ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம். இது பூராசி எனப்படும் நிலைத்தன்மை, அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த ராசி. இவர்கள் மனதில் உறுதி, செயல்களில் சீர்மை, பேசும்போது நிதானம் கொண்டவர்கள். வீடு, குடும்பம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு இவர்களின் வாழ்க்கையின் மையமாகும். ரிஷபராசிக்காரர்கள் அழகையும் இசையையும் விரும்புபவர்கள். கலை, பாடல் மற்றும் இயற்கையில் அமைதியை உணர்பவர்கள். இவர்களுக்கு சுக்கிரன் அதிபதி, அதனால் அழகு, அன்பு மற்றும் பொருளாதார வளம் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமானதாகும். ஆனால் சில நேரங்களில் பிடிவாதம் கூட இவர்களின் பலவீனமாக மாறக்கூடும். தெய்வ வழிபாட்டில் பெருமாள் அல்லது மகாலட்சுமி வழிபாடு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரும். உழைப்புடன், அமைதியுடன், நம்பிக்கையுடன் சென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த சிகரத்தை அடைவார்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த வருடம் உங்களுக்காக மிகவும் நம்பிக்கையூட்டும் ஆண்டாக அமைகிறது. உங்களின் உழைப்பும் பொறுமையும் சேர்ந்து நல்ல பலனை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம். புதிய வாய்ப்புகள் உருவாகும். சில நேரங்களில் தாமதம் அல்லது சவால்கள் வந்தாலும் இறுதியில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. பண வரவிலும் நிலையான முன்னேற்றம் காணப்படும். சுக்கிரன் கிரகத்தின் ஆதிக்கம் காரணமாக கலை, அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சு திறனும் நிதானமான முடிவுகளும் பிறரிடமிருந்து மரியாதை பெறச் செய்யும். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆனால் சிறிய கருத்து வேறுபாடுகளை நிதானமாக கையாளுங்கள். திருமணம் அல்லது புதிதாக உறவுகள் உருவாக சிறந்த காலம் இது. மாணவர்கள் தங்கள் முயற்சிகளால் கல்வியில் சிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை. குறிப்பாக உறக்கமும் உணவும் ஒழுங்காக இருக்கட்டும். தெய்வ வழிபாட்டில் பெருமாள், மகாலட்சுமி அல்லது சிவபெருமான் வழிபாடு நல்ல பலன்களை தரும். இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உழைப்பால் கிடைக்கும் வெற்றியின் ஆண்டு. உங்கள் ராசிக்குரிய அதிபதி கிரகம் சுக்கிரன், அதாவது வெள்ளி. அதனால் உங்களின் வாழ்வில் அழகு, அன்பு, செழிப்பு மற்றும் சுகமான வாழ்க்கை என்பவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. உங்களுக்கான சிறந்த தெய்வ வழிபாடு பெருமாள், மகாலட்சுமி மற்றும் சிவபெருமான் வழிபாடாகும். வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயையும் ஆராதிப்பது மிகுந்த நன்மை தரும். பெருமாளுக்கு துளசி மாலை, மகாலட்சுமிக்கு தங்க நிற பூக்கள் செல்வ வளம் பெருகச் செய்யும். அதே நேரத்தில் உங்கள் ராசி சின்னம் நந்தி என்பதால் சிவபெருமானையும் நந்தி தேவனையும் நம்பிக்கையுடன் வழிபடுவது மிகவும் புண்ணியம். பிரதோஷம் நாளில் ஓம் நம சிவாய மந்திரம் ஜபம் செய்வது மன அமைதி, உடல் வலிமை, ஆன்மீக வளர்ச்சி அனைத்தையும் வழங்கும். உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட ரத்தினம் வைடூரியம் அல்லது வெள்ளை சபையர். இந்த ஆண்டில் பக்தியுடன் தெய்வத்தை நினைத்து செல்லும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைதி, செல்வம் மற்றும் ஆனந்தம் நிச்சயம் கிட்டும். அதனால் அன்பான ரிஷபம் ராசிக்காரர்களே, சிவனை நம்புங்கள். உங்கள் பாதை வெளிச்சமாய் விளங்கும். இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம், உங்கள் தெய்வீக ராசி வழிகாட்டி.